ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வீடியோவுக்கு கீழே அதாவது நம்மளோட வீடியோவோட டைட்டிலில் மேலே வந்துட்டு ஹேஷ்டேக் எப்படி வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹேஷ்டேக் வந்துட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது நம்மளோட வீடியோவில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உங்களோட வீடியோ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோக்கு வந்துட்டு ஹேஷ்டேக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு டைட்டில்லே நீங்கள் ஹேஷ் கொடுத்துருந்தீங்கனாலே, ஸோ அதாவது ஹேஷ்டேக் கொடுத்துருந்தா நீங்கள் ஹேஷ்டேக் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ டைட்டில் நார்மலாக கொடுத்துட்டு நீங்கள் நியூவாக வந்துட்டு ஹேஷ்டேக் மட்டும் க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களோட டைட்டிலும் இருக்கும். ஸோ டைட்டிலுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேஷ்டேக் வந்துட்டு வியூ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட வியூஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் போட்டிருக்க வீடியோஸ், இப்போ சமையல்னால் சமையல் பற்றி வீடியோஸ் அவங்க ரிலேட்டடாக பார்க்குறதா இருந்தால், ஸோ உங்களோட வீடியோவும் போயிட்டு அதில் போய்ட்டு ஆட் ஆகிட்டு வியூ ஆகும். ஸோ அதாவது நீங்கள் குக்கிங் சேனல் பண்ணியிருந்தாலும், ஸோ அதே மாதிரி நீங்கள் வெப்சைட் பற்றி பண்ணுறதா இருந்தாலும், ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி இந்த ஹேஷ்டேக் நீங்கள் கொடுக்கும்போது, ஸோ அந்த வீடியோஸ் வந்து அதோட ரிலேட்டடான வீடியோஸில் போய்ட்டு வியூ ஆகும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய வியூஸும் நீங்கள் உங்களோட சேனல்ஸ்க்கு கொண்டுட்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹேஷ்டேக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஹேஷ்டேக் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேஷ்டேக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேஷ்டேக்னு டைப் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிட்டு இப்போ இந்த டைட்டிலுக்கான ரிலேட்டடான ஹேஷ்டேக் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஹேஷ்டேக் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, இப்போ இது வந்து ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூவாக வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நம்ம ஹேஷ்டேக் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இது மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு 3 வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஹேஷ்டேக் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இதை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஹேஷ்டேக் வந்துட்டு இவ்வளோ தான் க்ரியேட் பண்ணியாச்சு இந்த வீடியோக்கான ஹேஷ்டேக்கு. இப்போ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஹேஷ்டேக் எப்படி வியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோக்கு மேலே அதாவது வீடியோக்கு டைட்டிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஹேஷ்டேக் வந்துட்டு வியூ ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட டைட்டிலுக்கு முன்னாடி ஹேஷ்டேக் வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ நம்ம அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கான ஹேஷ்டேக் வந்துட்டு வியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஒரு வீடியோக்கும் நீங்கள் உங்களோட டைட்டில் பொறுத்து ஸோ நீங்கள் ஹேஷ்டேக் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் நிறையவே வியூஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.